ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷாஸ்ரீ. மனதை மாற்றிவிட்டாய் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் அனைவரும் திருமண வேலையில் மூழ்கிவிட யாரும் சோபனாவை கவனிக்கவில்லை. திவியோ தாத்தா பாட்டியிடம் மட்டும் ஆதியிடம் கூறிய அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டு, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பேத்தி தானே நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட மட்டும் இதை சொல்லியிருக்கேன். அவள் திருந்தணும்னு ஆசை இருந்தால் இது வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இல்லை இப்படி போய் சொல்லி பயமுறுத்தி இதெல்லாம் பண்ணணுமான்னு நீங்களும் யோசிக்கிறீங்களா என்று திவி அவர்களிடம் கேள்வியாக கேட்க அவர்கள் இப்போது மனம் தெளிந்தனர். தாத்தாவோ, கண்டிப்பாக இல்லடாமா, இதை நாங்கள் எப்போவோ கவனித்து பண்ணியிருந்துருக்கணும். இப்போ நீ பண்ணுற நல்ல விஷயத்துக்கு தானே, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, அதுபடியே நம்ம பண்ணிடலாம். எப்படியோ எங்களோட இன்னொரு பேத்தி அந்த பிரச்சனையிலேருந்து மட்டும் இல்லாமல் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஒழுங்காக இருந்தாலே போதும். வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். இப்போவாது அதுக்கான வேலையை நாங்களும் பண்ணுறோம் என அவர்களும் சம்மதம் தெரிவித்துவிட திவி கூறினாள். அவளை அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் சத்தம் போடுங்க, ஆனால் அவளை வெறுக்கிற அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் அவள் தப்பாக உணர்ந்து ஃபீல் பண்ணி அவள் வாழ்க்கையை அவளே கெடுத்துக்கிட்ட மாதிரி என்னென்ன பண்ணா என்ன ஏதுன்னு அவளுக்கு எடுத்து சொல்லுங்க பாட்டி. அப்போ தான் ரொம்ப கோபமாக இல்லாமல் கொஞ்சமாவது நீங்கள் பாசமாகவும் சொல்லும்போது அக்கறையோடு திட்டும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோன்னு அவள் கொஞ்சம் யோசிப்பா. அதே சமயம் பாட்டி, ஈஸ்வரி ஆண்டியும் நீங்கள் உள்ளே விடாதீங்க. அவங்கள நல்லாவே திட்டி விடுங்க. அவங்கனால தான் அவங்க பொண்ணு வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்குன்னு அவங்க நினச்ச பயந்து கொஞ்ச நாளாவது வருத்தப்படணும். அப்போ தான் அவங்க கொஞ்ச நாளாவது அமைதியாக இருப்பாங்க. இது மேலே இப்படி யோசிக்கவே மாட்டாங்க. முக்கியமாக அம்மாவையும் பொண்ணையும் பேசவே விடக்கூடாது. எல்லாம் இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் தான். அண்ட் அண்ணு, சுபி, அம்மு, அபி அண்ணி எல்லாரும் கூட இருந்து பார்த்துப்பாங்க தான். இருந்தாலும் பாட்டி, நீங்கள் சோபியை கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இருங்க. அவளுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதுல்ல. அதனால்தான் அவளையும் கவனமாக பார்த்துக்கணுன்னு சொல்கிறேன். ஒரு நாள் இல்லை 2 நாள், அதுக்குள்ளே என்கொயரி வரும். அப்புறம் அவளுக்கு உண்மை என்னன்னு விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்குள்ளே அவளை யோசிக்க வச்சாலே போதும் என கூற அவர்களும் சில பல விஷயங்களை திவியிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு அதன்படி நடக்க முயன்றனர். பின் அனைவரும் ஆளாளுக்கு தங்களது வேலைகளை பார்த்து கொண்டே இருக்க பெண்களும் சலசலத்தனர். அங்கே வந்த ஆதியும் சுந்தரும் ஒரே இடத்தில் வைத்த கண் வாங்காமல் காதல் பார்வை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களை கண்டு சுபி சிரித்து கொண்டே கண்டும் காணாதது போல திவியிடமும் மீராவிடமும் கூறினாள். அவர்களை இப்போது நிமிர்ந்து பார்த்தவர்களில் ஆதியை கண்டதும் அதிகாலை பகலவனை கண்ட பனி நிலவாய் நாணத்தில் தன்னை மறைத்து கொள்ள போராடி கொண்டிருந்தாள் திவி. சுந்தரை கண்டதும் சுட்டெரிக்கும் சூரியனை பார்த்து முகம் சுருக்கி விலகி கொள்ள எழுந்து சென்று விட்டாள் மீரா. இதை கண்டு சுந்தரின் முகம் வாடியது. அங்கிருந்தும் நகர்ந்து விட்டான். இதை கண்ட அணுவும் சுபியும் திவியை அழைக்க கனவுலகத்திலிருந்து சற்று வெளிவந்தவள் மீராவை இப்போது அழைத்தாள். அவளோ அந்த இடம் வர மறுக்க அவளிடம் ஏதேதோ பேசி, சரி வா உள்ள என்று கூறி அழைத்தும் வந்தாள். உள்ளே போகலாம் என்று பார்த்தால் சேகரும் தாத்தாவும் அவனிடம் கணக்கு வழக்கு பார்த்து சில பொருட்களை வாங்க இன்னும் ஏதோ பல விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தனர். அதனால் அவன் அங்கேயே இருக்க வேண்டியதாகி விட்டது. ஆனால் அவனது கவனம் இங்கில்லை என்பதை அறிந்தான் ஆதி. இருந்தும் எதுவும் கண்டு கொள்ளவில்லை. சுந்தர் செய்வதையே கவனித்து கொண்டிருந்தான். திவியோ மீராவிடம் ஜூஸை கொடுத்துவிட்டு தனக்கு வேலை இருப்பதாக கூறி இதை மற்ற அனைவருக்கும் கொடுத்துவிட சொல்லி கூறிவிட்டாள். இப்போது மீராவும் மறுக்க முடியாமல் அனைவருக்கும் அதை எடுத்து சென்று கொடுத்தாள். இவள் அருகே வரும்போதே சுந்தர் எழுந்து ஃபோன் பேசப்போவது போல பாவனை செய்துவிட்டு ஜன்னல் அருகே சென்று நின்றிருந்தான். மீராவும் கண்டுக்காதது போல வேலை மிச்சம் என்றபடி சுந்தருக்கு கொடுக்காமல் திரும்பிவிட திவி கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காமல் அனைவர்களின் முன்னிலையிலும், மீரா, நீ சுந்தருக்கு ஜூஸ் கொடுக்க மறந்துட்ட பாரு, அவர் அந்த ஜன்னல்கிட்ட நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, கொண்டு போய் கொடுத்துரு. என்ன சுந்தர், அவள் தான் கொடுத்துட்ருக்கால, எடுத்துகிட்டு போக வேண்டிதானே, அங்கே என்னமோ போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க வந்து எடுத்துக்கோங்க என்று இருவருக்கும் சரமாரியாக கொடுத்து விட்டாள். வெளியில் வேற தாத்தா உங்களை அனுப்பணும்னு சொன்னார். லன்ச் ரெடியாக இன்னும் டைம் ஆகும். ஸோ இப்போதைக்கு இந்த ஜூஸ் மட்டும்தான் உங்கள் எல்லாருக்கும். மீரா, அவருக்கு கொடுத்துட்டு நீ சீக்கிரம் வா, நமக்கு வேலை இருக்குது
என்று கூறிவிட இப்போது இருவரும் மறுக்க முடியாமல் தவித்தனர். சுந்தர் மீரா இருவருக்குமே இது தர்ம சங்கடமாக இருந்தது. மீரா மனதிலோ, இப்படி எல்லாரும் முன்னாடியுமா இவ கத்துவா, ஐயோ இப்போ கொடுக்காம எப்படி போகிறது என்று மனதில் திவிக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்க சுந்தரிடம் நோக்கி நடந்தாள். சுந்தரோ மீராவின் ஒதுக்கம் கவலை என்றிருப்பினும் அவளை காண ஆவல் இருந்ததால் திவி ஏற்படுத்தி கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை எண்ணி அவளுக்கு மனதில் நன்றியும் கூறினான். இருந்தாலும் முறைத்து கொண்டே வரும் மீராவை எதுவும் பேசாமல் விலகவும் முடியாமல் அப்படியே நின்றான். அவனின் நிலையை கண்ட மீரா, இப்போ எடுக்க போறியா இல்லை போயிடவா என்று கேட்டதும் பின் சிரித்து கொண்டே ஜூஸை மட்டும் எடுத்துக்கொண்டான். என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு உனக்கு என்று மீரா அடிக்குரலில் சீர, சும்மாதான். இல்லை, இப்போ இப்படி பொண்டாட்டி மாதிரி மிரட்டி கொடுக்குறியே, இதுவே முழுசா உரிமை இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் என்று சுந்தர் இழுக்கவும் அவளுக்கு அவன் தன்னை மனைவி என்றதில் உள்ளே மகிழ்ந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல், என்ன கொழுப்பா, நீ பண்ணி வச்ச வேலைக்கு அது ஒன்று தான் இப்போ குறைச்சிருப்பாரு என்று நேரடியாக தாக்கிவிட சுந்தரின் முகமோ இப்போது முற்றிலும் கவிழ்ந்து விட்டது. அவன் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டான். மீராவுக்கே இது ஒரு மாதிரியாக இருந்தது. ரொம்ப திட்டிட்டோமோ என்று எண்ணியவள், அவனுக்கு இது தேவைதான், கொஞ்ச நாள் அனுபவிக்கட்டும் என்று இவளும் மனதில் வருந்தி கொண்டே உள்ளே சென்றாள். பாட்டி சென்று சோபனாவிற்கு சாப்பாடு கொடுத்தார். அவளோ, பாட்டி நான் அந்த மாதிரி பண்ணலை பாட்டி, நம்ம வீட்டில் யாரும் பணம் தரலன்னு வெளியில் யார்கிட்டையாவது கேட்கலான்னு தான் பணம் மட்டும்தான் பாட்டி நான் கேட்டு வாங்க போனேன் என்று விளக்கம் கூறிக்கொண்டு இருக்க பாட்டியும் முதலில் கோபமாக ஆரம்பித்தவர், சரி நீ கடத்தல் இந்த மாதிரி வேலை செய்யலைன்னே இருந்தாலும் உனக்கு அப்படி என்ன பண தேவை இருக்கு? அந்த பணம்னு இல்லை, எந்த பணத்தையாவது நீ உருப்படியாக ஒரு விஷயத்துக்காவது நியாயமாக செலவு பண்ணியிருப்பியா சொல்லு? அப்படி சொத்து சித்து வச்சோ ஆடம்பரமாக இருந்தோ அம்மாவும் மகளும் அப்படி என்னதான் சாதிச்சிங்க? இப்போ உன்னை யார் ஜெயிலுக்கு போகாமல் காப்பாத்துறது அதை யோசிச்சியா? எல்லா ஆதாரமும் தெளிவாக காட்டியிருக்குன்றங்க. என் பேத்தி செலவு பண்ணுறா, பிடிக்கலன்னா கோபமாக நடந்துக்குவா, இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். வேறு எதுவும் உன்னை பற்றி யாரும் தப்பாக நினைக்கல. ஆனால் நீ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை கொடுத்து பழி வாங்குற அளவுக்கு போவேன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த உண்மை தெரிஞ்சும் தாத்தா எவ்வளவு கோபப்பட்டாங்க தெரியுமா? இனிமேல் பணம்லாம் தர வேண்டாம், நாம் யாரும் அவகிட்ட பேச வேணாம், நீ அதுக்கப்புறம் திருந்திடுவேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் அந்த மாதிரியாவது விலகி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்க? உன்னை சத்தம் போட்டாலும் மற்றவங்க யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். வெளியிலேருந்து உன்னை யாரும் கேவலமாக நினச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் பார்த்தா அதுக்காக தான் தாத்தா உன்னை திட்டினாலும் வெளியில் யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருந்தார். இப்போ உன்னை ஊரே குறை சொல்லி நம்ம குடும்பமே தலைக்குடியிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்து நிற்கிற. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு என்று அவர் அழுது புலம்பிக் கொண்டே அவளுக்கு சாப்பாடும் ஊட்டிக்கொண்டு இத்தனை கேள்விகளையும் கேட்க சோபனாவோ மிகவும் வருந்தினாள். அவள் அமைதியாக சாப்பிட்டு விட்டு பாட்டியிடம் அழுது கொண்டே அவர் மடியிலும் படுத்துக்கொண்டாள். மாலையில் யாரோ ஒருவர் வீட்டிற்கு வர சுந்தர் அவரை அழைத்து விசாரி வந்தவர்களும் திவியை பார்க்க வந்ததாக கூற அவனோ உள்ளே அழைத்து வந்தான். வருவது யாரென கண்டு கொண்ட திவி மகிழ்ச்சியுடன் சென்று, ஹே மதன், வா 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 வா, எப்படி இருக்கா? இப்போ வரேன்னு சொல்லவே இல்லை. ஆமாம், ரூட்லாம் தெரிஞ்சுதா? சொல்லியிருக்கலாம்ல, யாராவது அனுப்பிச்சி விட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருப்பேன். ஆமாம், எப்போ கிளம்புனா? ஊரில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க என்று அவள் படபடவென எப்போதும் போல பேச, மதனும், ஆமாம் கொஞ்சம் மூச்சு வாங்கம்மா, நீ திருந்தவே மாட்டியா? எவ்வளோ கேள்வி, அசால்ட்டாக அடித்து விட்டுக்கிட்டே இருக்க என்று அவன் கிண்டல் செய்ய, அவளோ இவனை முதுகில் அடித்துவிட்டு, நான் திருந்துற அளவுக்கு என்னடா தப்பு பண்ண? உன்ன இரு என்று ஆதியை வேகமாக சென்று அழைத்து வந்தவள் இவனுக்கு அறிமுகம் செய்தும் வைத்தாள். மதன், இவர் என் ஹஸ்பண்ட் ஆதி, அவர் ஆதியோட கசின் சுந்தர், அவரோட செகண்ட் சிஸ்டருக்கு தான் இப்போ கல்யாணம் என்று பொதுவாக அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைக்க அவர்களும் கை குலுக்கி கொண்டனர். இவன் மதன், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நல்லவன், ஆனால் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாலே போதும், ரொம்ப சேட்டை பண்ணுவான். மனசில் பெரிய ஹீரோன்னு அவனுக்கா நினப்பு. பொண்ணுங்கக்கிட்ட அதிகம் பேசவே மாட்டான். யாரும் அவங்களும் பேச மாட்டாங்க. காலேஜ் கோயடில் படித்தா இவனை கடத்திட்டு போயிடுவாங்கன்னு இவனுக்கா ஒரு எண்ணம். வேணும்னே வேறு ஹாஸ்டலு, வேறு காலேஜு, கோர்ஸ் எல்லாமே மாற்றிட்டு போய் பாய்ஸ் காலேஜில் சேர்ந்துட்டான். சீன் பார்ட்டி.
பட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் என்று அவள் அறிமுகம் செய்த விதத்தில் அனைவருமே சிரித்தனர். மதனும் புன்னகைத்தபடியே, திவி பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, அது வேறு விஷயம். ஒரே காலேஜ் போகலான்னு பிளான் பண்ணி பட் கடைசி நிமிஷத்தில் நான் மாறிட்டதால் இப்படி ஊருக்குள்ளே சொல்லிட்டு சுற்றுறா. நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க என்று அவன் தன்னடக்கத்தோடு கூட சுந்தர் ஆதி இருவரையும் எப்படி அழைப்பது என்றும் சற்று தடுமாறினான். ஜஸ்ட் ஆதினே கூப்பிடுங்க என்று ஆதி கூறிவிட, திவியோ ஆமாம்மா 2 பேருக்கும் பெருசாக ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, நான் எதுவும் அடிக்க மாட்டேன், சும்மா பயப்படாமல் அவர் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கோ, இப்போது இது ஒரு பெரிய விஷயமா என்று அவள் கேட்டுவிட இருவரும் அவளை ஒரு சேர முறைத்தனர். பேசவே விடமாட்டியா எங்களை என்று கேட்க ஆதியும் அடங்க மாட்டியா நீ என்று கேட்டான். அவள் சிரித்துவிட்டு, அப்புறம் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல, அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே பேர் பிரச்சனை வேற வந்துருச்சா, எனக்கு முதல்ல பதில் சொல்லு மதன் என்று அவள் அதே நிலையில் நிற்க அவனும், ஷப்பா சரி சரி சொல்கிறேன், நான் நல்லா இருக்கேன், அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க, உன்னை கேட்டதா சொல்ல சொன்னாங்க, சொல்லாமல் கொஞ்சம் சர்ப்ரைஸ் தரலாம் தான் வந்தேன், என் வேலைக்கு திறமைக்கு ரூட் கண்டுபிடிக்கிறத ஒரு கஷ்டம், கேஸ் விஷயமா ஊருக்கு போயிட்டு நேராக நேற்றே கிளம்பி ஈவினிங்கே இங்கே வந்து சேர்ந்துட்டேன் என்று மதன் அவள் கேட்ட அனைத்து கேள்விக்கும் பதிலளிக்க, திவியோ என்ன நேற்று ஈவினிங்கா, அதுவும் இங்கேயா, அப்படியே என்கிட்ட சொல்லவே இல்லை, பேசுவோம்ல, ஆமாம் அப்போ நைட்டில் எங்கே இருந்த, எங்கே போன, இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த என்று அவள் அடுத்த கேள்வி கணைகளை தொடுக்க, நேற்று தான் இத்தனை வருஷம் கழித்து ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம், சந்தோஷமாக சர்ப்ரைஸ் தரலான்னு நானும் பார்த்து வந்தா எனக்கு தான் ஷாக்கு, இங்கே வந்து பார்த்தா ஒரு ஆக்ஷன் சீன் ஓடிட்டு இருந்தது, வந்தவன் அப்படியே யூட்டன் அடித்து அப்படியே ஊருக்கு கிளம்பி வீட்டுக்கு போய் அம்மா அப்பா எல்லாரையும் கடைசியாக பார்த்துட்டு சொல்லிட்டு மனதைரியத்தோடு திரும்ப வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க என்று அவன் கிண்டலாக கூற, ஆக்ஷன் சீனா என்ன சொல்கிற என்று திவி குழம்பி போய் கேட்டாள். மதனின் செயலை கண்ட சுந்தர் நேற்று நடந்ததை சரியாக யூகித்து சொன்னான். திவி நீ சோபனாவை அடித்ததை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறியதும் மதனை பார்க்க, ரொம்ப கரெக்ட் மச் சுந்தர், கரெக்டாக சொன்னீங்க, இன்னும் இந்த ரவுடித்தனத்தை விடாமல் இருக்கா, எப்படி அதையும் நீங்கள் சமாளிக்கிறீங்க, பிடிச்சி முதல்ல கட்டி போடுங்க என்று இருவரிடமும் பொதுப்படையாக பேசி குற்றப்பத்திரிகை வாசிக்க ஆதி புன்னகைத்தான். சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தும் என்று விட்டு கொடுக்காமல், பட் பரவாயில்ல கட்டியெல்லாம் போட வேணாம், சொன்னால் கேட்டுப்பா என்று கூறியதும் திவி மெளிதாக புன்னகைத்தாள். ஆனால் திவி நீ நேற்று பண்ண அதிரடியில் பாரு, வீட்டுக்கு வந்தவன் பாவம் பயந்தே ஓடிட்டான் என்று ஆதியும் இப்போது கிண்டல் செய்தான். மதனை இப்போது முறைத்து கொண்டே மேலிருந்து கீழ் வரை பார்த்த திவி, யாரு இவன் பாவமா, என்ன நீ கட்டி போட சொன்னல, சரி நல்லா யோசிச்சு சொல்லு, என்ன கட்டி போடலாமா என்று அவள் கேட்ட தினசில் ஆதி சுந்தர் இருவருக்கும் தெள்ள தெளிவாக புரிந்துவிட்டது மதன் திவியிடம் ஏதோ வசமாக சிக்கிக்கொண்டான் என்று. இருவரும் அவனை பார்த்து கொண்டே இருக்க மதனும் சற்று யோசித்துவிட்டு, சரி சரி பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்டாக போயிட்ட, அதனால் விடு, மன்னிச்சு விட்டுறேன் என்று அவன் பெருந்தன்மையாக கூற, இவளோ மீண்டும் எது நீ என்ன மன்னிக்கிறியா என்று மிரட்டுவது போல கேட்டவள், ஆதி இதை கண்டதும், ஹே போதும்மா, ஏற்கனவே பாவம் நேற்றே பயந்து போயிட்டு இப்போ தான் உள்ளே வந்திருக்கான், அதுக்குள்ள என்று அவனை முடிக்க விடாமல் திவி இடை புகுந்து பேசினாள். யாரு இவனா பயந்துருப்பான் என்றவள் மதனிடம் திரும்பி, உண்மையை சொல்லு, நீ பயந்து ஓடினியா இல்லை உன் ஆள் அடி வாங்கினதை பார்க்க முடியாமல் ஃபீல் பண்ணிட்டு வர கிளம்பி போயிட்டியா என்று கேட்டுவிட மதன் மீது இருவரும் திகைப்போடு இப்போது பார்த்தனர். தன்னை திகைப்போடு பார்த்த ஆதியையும் சுந்தரையும் ஒரு சேர பார்த்தவன், என்னது ஆளா என்று அவர்களும் கேட்க மதனை நோக்க அவனோ திவியை தடுக்கும் வழி தெரியாமல் முழித்து கொண்டு நின்றான். ஆனால் திவியோ இவர்கள் மூவரையும் கண்டு கொள்ளாமல் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு யாரும் வரவில்லை என்றறிந்த பின்னர் ஆதி சுந்தரிடம் மட்டும் விஷயத்தை கூறினாள். ஆமா, மதன் சோப்னாவை லவ் பண்ணுறான், நான் இவன்கிட்ட ஷோபியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ அனுப்பிச்சேன், கால் பண்ணலாம்னு பார்த்தா அப்போது எனக்கு ஏதோ வேலை யாரோ கூப்பிட்டாங்க, ஸோ உடனே கிளம்பி போயிட்டேன், இவன்கிட்ட ஃபோட்டோவை அனுப்பிச்சது மட்டும்தான், விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் அடுத்த நாள் தான் இவனை கூப்பிட்டு கொஞ்சம் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மட்டும் சொல்லி, ஸோ சோபனாவை நீ கண்காணி, என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லு, அப்போ வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாளான்னு எனக்கு சொல்லுன்னு நான் சொன்னேன். சாரு அதுக்குள்ளே என்கிட்டயே, நீ நேற்று அனுப்பிச்ச ஃபோட்டோவில் பார்த்ததுலேருந்தே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சது, நான் அவளை லவ் பண்ணுறேன், நீ ஏதாவது பண்ணி எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைன்னு என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதனால தான்
நேற்று மேடம் அடித்ததும் சாருக்கு ஃபீலிங் வந்துடுச்சோ, ஃபீல் பண்ணிட்டு கிளம்பிட்டாரோ என்று விஷயத்தை உடைத்துவிட, இப்போது திவியை மதன் மனதிலேயே சபிப்பதா இல்லை இவர்களுக்கு பதில் கூற வேண்டுமா என்று குழம்பி போய் நின்று மூவரையும் பார்த்து கொண்டிருந்தான். பின் அவர்கள் இருந்த இடத்தில் தாத்தா மாமா என வீட்டில் இருக்கும் அனைவரும் ஒவ்வொருவராக வந்துவிட அவர்களால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாமல் போனது. திவி வீட்டிலிருந்த மற்றவர்களிடம் தன் நண்பன் என்று மட்டும் கூறி அவன் பெயர் வேலையை மட்டும் அறிமுகப்படுத்தினாள். அனைவருக்கும் அவனது வேலை பற்றி கூறியதுமே சோபனா விஷயத்தோடு ஒப்பிட்டு சிறு சந்தேகமும் எழுந்தது. இருப்பினும் வெளிப்படையாக யாரும் எதுவும் கேட்காமல் அப்படியே சாதாரணமாக விட்டுவிட்டனர். அவனையும் நன்றாக உபசரித்தனர். மதன், இவ வேற ஆரம்பித்து பாதையில் நிறுத்திட்டா, சுந்தரம் அதையும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே, பேசலன்னு பார்த்தா மற்றவங்களும் வந்துட்டாங்களே என்று மனதில் யோசித்தபடியே அவர்களை பார்த்து கொண்டிருக்க, இவன் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஆதியோ, திவி நீ எங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரியா, நாங்கள் வெளியில் இருக்கோம், ஈவினிங் டைம், வெளியில் கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குல்ல, ஸோ அப்படியே சும்மா வாக் பண்ணிட்டு அங்கே நிற்கிறோம் என்று கூறிவிட்டு மதனை இப்போது அழைத்து கொண்டு வெளியே வந்து விட்டான். இப்போ சொல்லுங்கள் மதன் என்று கூறிவிட, அவனும் அது எனக்கு ஷோபியை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஷோபிக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஓகேன்னா எங்கள் வீட்டில் நான் பேசிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து பெரியவங்களை வச்சே பேசுகிறேன் என்று நேரடியாக கேட்டுவிட, ஆதியோ ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்னா என்று கேட்டான். இங்கேயே தங்கி முதல்ல உங்கள் எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் பேசி கூட்டிகிட்டு வருவேன் என்று மதன் தைரியமாக கூற ஆதி புன்னகைத்தான். திவி இப்போது அங்கு வந்ததும் பிறகு சற்று நேரம் மூவரும் பேசிவிட்டு இரவு உணவுக்கு பின் மதன் கிளம்பினான். என் ஃப்ரெண்டு வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ நான் அங்கேயே தங்கிக்கிறேன் என்று கூறிவிட்டு விடை பெற்றான். திவி அவனிடம் வந்தவள், எப்போ பாஸ் சோபிக்கிட்ட என்கொயரி ஆரம்பிக்க போறீங்க என்று சிரித்து கொண்டே வினவ, அவனும் நாளைக்கு என்று கூறினான். ஓ ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் என்று அவளும் வாழ்த்து கூறி அனுப்பினாள். எதுக்கு என்று ஆதி சந்தேகமாக கேட்க, அப்புறம் சொல்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு மீரா கிளம்பியதும் திவியோ, இரு நீ தனியாக போக வேண்டாம், அம்மா சொன்னாங்க என்று கூறியவள் சுந்தரை அழைத்து, சுந்தர் ப்ளீஸ் அவள் வீடு வரைக்கும் கூட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரீங்களா என்று கேட்டதும் அவனும் சரி என்று வேகமாக கிளம்பினான். மீராவும் இப்போது எதுவும் கூறாமல் ஆனால் இருவரையும் முறைத்து கொண்டே கிளம்பினாள். அறையில் திவி நுழைந்ததும் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு கைக்குள் கொண்டு வந்தான் ஆதி. என்னடி நீ காலையிலிருந்து ரொம்ப சீன் போட்டுட்ருக்கா, கூப்பிட்டா கூட வரமாட்டியா என்று அவள் கன்னத்தை செல்லமாக கடிக்க, அவளும் செல்லமாக ஆதியின் தலையில் தட்டிவிட்டு, எனக்கு எவ்வளோ வேலை இருந்தது தெரியுமா என்று கேட்டாள். ஓ நல்லா தெரியுமே, ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எங்கேயாவது மாட்டி விடுற, அவங்கள பதற வச்சுக்கிட்டே இருக்க, இதெல்லாம் ஒரு வேலையா, இதுக்காக நீ என்னை பார்க்க வரலன்னு காரணம் வேற என்கிட்ட சொல்லிகிட்ருக்க என்று கேட்டவன் கடித்த கன்னத்தில் இப்போது இதழ் பதித்தான். இன்னைக்கு எனக்கு எத்தனை தடவை உனக்கு சாரி சொல்லணும்னு இருந்தது தெரியுமா என்று கூறியபடியே அவளை இறுக அணைக்க இவளும் புன்னகைத்து கொண்டே அவன் கைக்குள்ள அடங்கினாள். இருந்தும் நமக்கு ஒன்று வேணும்னா நாம தான் அதுக்கான வேலையை செய்யணும் ஆதி, சும்மா வரும்னு நீங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இங்கே உட்காந்துருந்தா எப்படி வரும், நீங்கள் தான் பொறுப்பு இல்லாமல் இருந்ததுக்கு என்னை ஏன் குறை சொல்கிறீங்க என்று ஆதியையே திருப்பி கேட்டு அவனை சீண்டி விட்டு விலகியதும் அவன் ஒரு நொடி பார்த்தவன், அடிப்பாவி இப்போ நீ என்ன குறை சொல்றியா என்று கூறியவன் வேகமாக வந்து அவளை தூக்கி கொண்டான். இனி எனக்கு வேணுங்கிறத நானே பார்த்துக்கிறேன் என்று கூறி மெத்தையில் அவளை கிடத்திவிட, இவளோ, ஆதி எதனாலும் யோசிச்சு பண்ணணும், திவி பாப்பா பாவம்ல, எனக்கு இன்றைக்கெலாம் எவ்வளோ வேலை இருந்தது தெரியுமா, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப டயர்டாக வேற ஆயிட்டேன், இப்படியெல்லாம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, தூக்கி டொமுலாம் போடக்கூடாது என்று கூறி முடிக்க முன்பே அவளது இதழை சிறை செய்திருந்தான் ஆதி. அவளோ தன் நிலை மறந்து பனியாய் உருகி கொண்டிருக்க ஆதியின் வேகத்தில் செயலில் தன் ஒவ்வொரு அணுவும் செயலிழக்க கண்டாள். மூச்சை விடவும் மறந்து மயங்கி கிடக்க வெகு நேரம் கழித்து அவளது இதழை சிறை செய்தவனே அவளுக்கு மூச்சுக்கும் வழி செய்தான். அவன் விலகியும் அவள் கண் திறவாமல் அதே நிலையில் இருக்க கண்டவன் அவளது கண்களின் மேல் இப்போது மென்மையாக இதழ் பதிக்க இப்போது கண் விழித்தாள். அவன் சிரித்ததும் இவள் முகம் செம்மையுற்றது. வார்த்தை வராமல் விழி தாழ்த்தி கொள்ள,
ஹே, என்னடி முகம் இப்படி மாறுது? இப்போ மேடம் எதுவும் பேச மாட்டீங்களா என்று கேட்டதும் அவள் கண்ணம் சூடேறியது. அவளை தன்னோடு அணைத்து கொண்டவன் சகஜ நிலைக்கு கொண்டு வர எண்ணி, டே தியா, பேசும்போது ஏதோ திவி பாப்பான்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாமல் நம்ம பாப்பா எப்படி வந்தது? அந்த காலத்தில் எல்லாம் சூரியனை பார்த்தோன்னே குழந்தை பிறந்ததுன்னு யாரோ சொன்னாங்களே, அந்த மாதிரி ஏதாவதா என்று கேட்டான். இவளும் சினுங்கிக் கொண்டே, திவி பாப்பான்னு சொன்னது நான் என்னத்தான் சொன்னேன் என்று கூறியதும், என்னது, நீ பாப்பாவா? அப்போ நம்ம குழந்தைய என்னன்னு கூப்பிடுறது என்று தீராத சந்தேகத்தை கேட்டான். அவளும் இவனை நன்கு கொட்டிவிட்டு, குழந்தைக்கு பேர் வைப்போம்ல, அதை கூப்பிட்டுக்கலாம், இல்லை குட்டி ஆதி குட்டி திவின்னு கூப்பிட்டுக்கலாம், பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் பாப்பாவாக இருக்கணும், ஓகே என்று கூறியதும் இவனும் சிரித்து கொண்டே சரி என்றான். ஆனாலும் குட்டிமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. சொல்லுங்க. குழந்தைங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் ஆதி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்லாம் இருந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும்ல. அவங்களாம் எப்போவுமே சூப்பர் தான். குழந்தைங்க தான் எல்லாருக்கும் கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, உனக்கு சீக்கிரம் குட்டியாதியோ இல்லை குட்டி திவியோ வேணுமா, இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாமா என்று கேட்டான். அவனை திரும்பி பார்த்தவள், உங்களுக்கு எப்போ ஓகேவோ எனக்கும் அப்போ தான். ஏய், எனக்காகலாம் சொல்லக்கூடாது, உன்னோட இஷ்டம் என்னன்னு நீ ஃபஸ்ட்டு சொல்லு. எனக்கும் குழந்தைங்கன்னா பிடிக்கும் தான், ஸோ நீ வேறு எந்த மாதிரியும் எடுத்துக்காதுமா என்று ஆதி கூற, ஐயோ ஆதி, அப்படிலாம் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்போ ஓகேவோ எனக்கு ஓகே. ஓ, அப்போது எனக்கு இப்போவே ஓகே சொன்னால்? எனக்கும் ஓகே. சரி, ஒரு 5-6 வருஷம் கழித்து சொன்னால்? அதுவும் ஓகே. அதுக்குள்ளே ஒன்று நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கடாதியா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? சரி, நான் ஏன் இப்போது குழந்தை வேணான்னு சொல்கிறேன்னு நீ கேட்க மாட்டியா? என்கிட்ட சொல்லலாம்னு நீங்கள் நினைக்கிற எந்த விஷயத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்க மாட்டீங்க. ஒரு வேளை சொல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக என்கிட்ட மறைக்கணுங்கிற மீனிங்கில் இல்லை, அது இப்போதைக்கு தெரிய வேண்டாம்னு ஏதாவது நினச்சிருப்பீங்க. ஸோ நான் அதுக்கெலாம் பெருசாக யோசிக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் எனக்கு பெருசு இல்லை. அது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் ஐ டோன்ட் கேர் என்றவள் இவன் மேல் வைத்த நம்பிக்கையில் உறுதியாக கூற, அவனுக்குமே இதை கண்டு ஆச்சரியமும் அளவில்லாத மகிழ்ச்சியும் தான் வந்தது. லவ் யூ டி செல்லம் என்று கூறி அவனை அணைத்து கொண்டார். சரி, மதனுக்கு எதுக்கு நீ அப்போ ஆல் தி பெஸ்ட் சொன்ன என்று அவன் ஞாபகமாக கேட்க, ஓ அதுவா, நான் மதனோட ஃப்ரெண்டுன்னு ஷோப்னாவுக்கு தெரிஞ்சா எப்படி அவள் ரியாக்ட் பண்ணுவா, மதனை எப்படி அவனோட லவ்வை எப்படி அக்செப்ட் பண்ணுவான்னு தெரிலல்ல, அதுக்கு தான் அவன்கிட்ட நான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லாதன்னு சொன்னேன். அவன் அதெல்லாம் முடியவே முடியாது, நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவகிட்ட முன்னாடியே சொல்லிடுவேன்னு சொன்னான். அதுக்கு தான். ஓ சரி, மதனுக்கு ஷோபி பற்றி எல்லாமே தெரியுமா? ஐ மீன் அவள் ப்ராப்ளம் பண்ணது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே? தெரியுமே. தப்பு பண்ணவங்க எல்லாம் மாறவே கூடாதா என்ன? நான் மதன்லாம் எந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால், நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாறி வரட்டும்னு பொறுமையாக பார்த்துட்ருக்கிற ஆளுங்கள்லாம் கிடையாது. அதுக்கான சுச்சுவேஷனை நாங்களே உருவாக்கி அவங்களுக்கு அந்த தப்பை புரிய வச்சு எங்களோட சேர்த்துக்குவோம். ஸோ ஷோபி விஷயத்துலேயும் அதே தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தான் தெரியல. அவள் மாறுவான்னு நீ நினைக்கிறியா? 100% ஆமான்னு சொல்ல முடியாது, பட் மாறினா இன்னும் நல்லாயிருக்கும்ல. இல்லாட்டி இப்போ அவளுக்கு வந்த பிரச்சனைலேருந்து அவள் கொஞ்சம் யோசிப்பா, கொஞ்சம் ஏதாவது இறங்கி வருவா. பிகாஸ் பிரச்சனை அந்த மாதிரி ரொம்ப ஆடி போய் தான் இருக்கா. இதுக்கு மேலே அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு பண்ண அளவுக்கு ரொம்பலாம் பிரச்சனை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அவள் மேலே உனக்கு கோவம் இல்லையாதியா? அவள் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? அது எப்படி இல்லாமல் இருக்கும் ஆதி? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அதை நான் மறக்க மாட்டேன். ஆனால் அதுக்காக அவள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு சாடிஸ்ட்டும் இல்லை. அவள் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறா, அவ்வளோதானே. யாருக்கு தான் அது ஆசை இல்லை சொல்லுங்கள்? என்ன ஒன்று, ஷோபி அதை ஓப்பனாக சொல்லிட்டா, மற்றவங்க அதை வெளிப்படையாக சொல்கிறதில்ல. அதில் அவள் கொஞ்சம் ரொம்பவே ஆழமாக போயிட்டா, அவ்வளோதான். அதுதான் எனக்கு அவள் உருவாக்கின பிரச்சனை. அவள் எந்த விஷயத்தில் எனக்கு பிரச்சனை கொடுத்தாலோ அதே மாதிரி விஷயந்தான் அவளுக்கு இப்போ பிரச்சனையாக நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கான பதிலடி தண்டனை தான் இப்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறது. இதுக்கு மேலே அவள் தப்பு பண்ணால் அதுக்கும் அவகிட்ட நான் கண்டிப்பாக சண்டை போடுவேன். பட் அது வேறு இது வேறு. வேணும்னா இப்படி வச்சுக்கலாமே,
என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவங்க மட்டும் கஷ்டப்பட்டா நம்ம பார்த்துட்டு நிம்மதியாவா இருக்க முடியும்? அவளை ஆரம்பத்துலேருந்தே கவனிக்காமல் அப்படி ரூடாகவே வளர்த்தி விட்டுட்டு திடீர்னு மாறுனா அவள் எப்படி மாறுவா? கொஞ்சம் கொஞ்சமாக ஷாக் கொடுத்து மாற்றுவோம். என்னவோம்மா, இவ்வளோ நம்பிக்கையோடு நீ இருக்க, பார்ப்போம். சரி, நீ ஏன் மீராவை சுந்தர்கிட்ட பேச வைக்க இல்லை கூட அனுப்ப எல்லாம் சான்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்க? நானும் கவனிச்சிட்டே தான் இருக்கேன். அவளே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கால்ல என்று ஆதி சந்தேகத்தை கேட்க, யாரு அவளா? நீங்கள் வேற ஆதி, அதெல்லாம் மேடம்க்கு ஸ்கூல்லேருந்தே லவ். அவள் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பா. சுந்தர்க்கும் அவள் ஓகே தான். என்ன, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் முட்டிக்கிச்சு. ஒரு வகையில் என்னை வச்சு தான் அந்த பிரச்சனைன்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்களேன். அண்டு நம்ம லவ்லையும் அவங்க ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நானே அதை உள்ளேருந்து சரி பண்ண பார்க்குறேன். என்ன சொல்கிற நீ? ஸ்கூலில் இருந்தா? அதுவும் மீராவா? மீராவும் சுந்தரும் லவ் பண்ணுறாங்கன்னா அப்புறம் ஏன் சுந்தர் அந்த வீடியோவை அமைச்சு நம்ம விஷயத்தில் பிரச்சனை பண்ணா? அவங்க லவ் உனக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னாங்க முதல்ல? அவங்க லவ்வில் உன்னை வச்சு எங்கேருந்து ப்ராப்ளம் வந்தது? நம்ம லவ்வுக்கு எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க? எனக்கு தெரியவே இல்லை என்று அவன் இப்போது அடுத்தடுத்த கேள்விகளை தொடுக்க, ஐயோ ஆதி, என்ன நீங்களும் என் கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டீங்க? வெயிட் பொறுமையாக ரிலாக்ஸாக கேளுங்க. எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன், பட் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? சரி. போன தடவை நம்ம ஊருக்கு வந்தபோது நான் நைட்டு தோப்புக்குள்ளே போனேன்ல, அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கிற பையனை லவ் பண்ணுறதை பற்றி, அதனால அவனை கொலை பண்ணுறதை பற்றி பேசினாங்கன்னு எல்லாம் சொன்னேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அன்னைக்கு தானே நம்ம லவ் கூட ஓகே. அதை உங்ககிட்ட சொல்லி அதை நீங்கள் தானே நினச்சி நான் ரொம்ப பதறினேன். ஆனால் அன்னைக்கு எனக்கே தெரியாமல் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும்னு எல்லாமே நானும் சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணது, குட் நைட் சொன்னது, இதெல்லாம் என்னவோ நடந்து போச்சு என்று அவள் சற்று திணறியதும் ஆதி அன்றைய நினைவில் மெலிதாக புன்னகைத்தபடியே மீண்டும் இப்போது அவளை அணைத்து அதே போல நெற்றியில் முத்தமிட்டான். அப்படியே இறங்கி கண்களில் என்று முன்னேற திவ்யோ, ஆதி ப்ளீஸ், அப்புறம் எனக்கு ஃப்ளோவில் விஷயம் சொல்ல வராது, இப்படிலாம் நீங்கள் பண்ணால் எனக்கு பேசவே முடியாது, அப்புறம் நோ கதை என்று அவள் திணறிக் கொண்டிருக்க இவனும் நெற்றியோடு முட்டிவிட்டு, சரி கதையை சொல்லு, ஊரில் நம்ம வீட்டுக்கு போய் மொத்தமாக நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் என்று கூறியதும் இவள் கதையை தொடர்ந்தாள். அன்னைக்கு ராத்திரி தான் எனக்கு புரிஞ்சுது உங்களை நான் லவ் பண்ணுறேன்னு. ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எனக்கு உங்களை பார்க்கவே கூச்சமாகவே இருந்ததா, அதனால தான் அதுக்கு அடுத்த நாள் நான் உங்கள் கண்ணிலேயே படாமல் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் அந்த கொலை பண்ணுற விஷயம் எனக்கு உறுத்தலாகவே இருந்தது. நீங்கள் வேறு வேலையாக இருந்தீங்களா? அதோடு சேர்த்து நான் சொன்ன விஷயத்த நீங்கள் எந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னே எனக்கு தெரியல. ஸோ நானே முடிஞ்ச அளவுக்கு இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். சுபி, அனு, நந்துவை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போனேன். கோவிலில் விசேஷம், எப்படியும் ஊரில் முக்கியமான ஆளுங்க எல்லோரும் வருவாங்க. எனக்கு அந்த 2 பேரோட முகம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்தது. அதனால் எப்படியும் அங்கே வந்தால் பார்க்க முடியும்ல அப்படின்னு தான் அங்கே போனேன். பட் ஒன்றுமே வேலைக்காகல. அப்புறம் சுபிக்கிட்ட சொல்லி, உங்கள் ஊரில் படித்த பொண்ணுங்க, பெரிய இடத்து பொண்ணுங்க எல்லாம் எந்த அளவுக்கு பழக்கம் என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்தேன். நல்லா பழகுவாங்களா என்னன்னு சும்மா விசாரித்தேன். ஊரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி யாரையாவது மாட்டுறாங்களான்னு பார்த்தேன். மதியம் வரைக்கும் யாருமே சிக்கல. அப்போ தான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃப்ரெண்டு போலீஸ்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வச்சேன். ஞாபகம் இருக்கா? அப்புறம்தான் அந்த வழியாக மீரா, அவங்க அம்மா, இவங்க எல்லாரும் வந்தாங்க. அவங்களும் எங்களை பார்த்து கூப்பிட்டாங்க. சுபியும் பேசிட்டு என்னையும் அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தா. நந்து பக்கத்தில் விளையாடிட்டு பாலை தூக்கி போட்டுட்டு எரிஞ்சிட்டு இருந்தான். என் மேலே பட்டு எனக்கு நிறையா மண்ணாயிடுச்சு. அவங்க வீட்டில் போய் வாஷ் பண்ணிக்க சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் காஃபி கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க உள்ளே போயிட்டாங்களா. ஹாலில் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இருந்தது. அதில் பார்த்தா உங்களை கொலை பண்ண சொன்னவரோட ஃபோட்டோ இருந்தது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்.